ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த டாக்கிங் புக் சேனல். வணக்கம் மக்களே. ஸோ எப்பயுமே நான் புக்ஸ் படித்து ரிவ்யூஸ் போடணும் ஆர் அந்த புக்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஐ சூஸ் த மீடியம் இங்கிலீஷ். ஏன்னா ஐ வாண்ட் டு ரீச் த வைடர் ஆடியன்ஸ். ஸோ நிறையா பேருக்கு போய் சேரணும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு ஸ்டேட்டில் படிக்கல, அதாவது நிறைய ஸ்டேட்டில் தாவி தாவி படித்ததுனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு கவர் லைக் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இங்கிலீஷில் போடுவேன். பட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் எனக்கு வந்து தமிழில் வந்து போடணும் புக் ரிவ்யூஸ் எல்லாம் அப்படின்னா அதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபைவ் புக்ஸ் அப்பப்போ சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த புக்கை பற்றி நான் தமிழில் எப்படி வீடியோஸாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நிறைய தமிழ் மக்கள் வந்து புக் படிக்கிறாங்க ஆர்வமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்காக நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த 5 புக் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் படித்து முடிச்சது, அதாவது 2024. ஸோ அதோட டீட்டெயில் புக் இன்சைட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி என்னோடய சேனலில். கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த புக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்கி படித்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் ரூமி அண்ட் நியூ கலெக்ஷன், செலக்டட் அண்ட் டிரான்ஸ்லேட்டட் பை ஃபருக் தோண்டி. இந்த புக் பார்த்திங்கன்னா இந்த புக் ஃபுல் ஆஃப் போயம்ஸ் தான். இந்த ரூமி அவரோட போயம்ஸை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து அவரோட போயம்ஸ் எல்லாம் லவ் பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவரோட லவ் வாஸ் டுவர்ட்ஸ் காட். ஸோ அவரோட எல்லா போயம்ஸும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா அதோட மீனிங்கே வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் படிக்கிறவங்க எல்லாம் தே வில் ரிலேட் டு தேர் ஆக்சுவல் லவ்ட் ஒன்ஸ். அண்ட் அப்படி தான் அவரோட போயம்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த புக், அதாவது அவர் ரூமி வந்து எப்படி இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத ஸ்டோரி ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு நோட் மாதிரி. ஸோ இந்த புக் நிஜமாக அருமையாக இருந்துச்சு. இது நிறைய சூப்பரான போயம்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். த வார்ம், டைம் அலோன், வை ஃபியர் டெத், ஐ ஆம் யூ. இது ரொம்ப க்யூட்டான அழகான போயம், மை மோஸ்ட் ஃபேவரட் இன் திஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் த கிராமரியன் அண்ட் த போட்மேன். ஸோ நீங்கள் போயம்ஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் திங்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ரொம்ப விரும்பி படிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவ் விமென் ஒர்க் ஃபிட்டிங் இன் அண்ட் ஸ்டாண்டிங் அவுட் இன் ஏஷியா. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா இது யூஸ்வலாக நான் நான் ஃபிக்ஷன் வாங்க மாட்டேன். நான் ஃபிக்ஷன்னா அதாவது எனக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும், ஒரு கதையாக ஒரு விஷயத்த சொல்கிறது பிடிக்கும். நான் ஃபிக்ஷன் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சார்ட்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே படித்ததில்லை. பட் நிறைய பேர் இந்த மாதிரி புக்ஸை படித்து தான் மேதாவி ஆவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. நீங்கள் ஃபிக்ஷன் படித்தாலும் நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ வாட் எவர், இந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம். இந்த புக் வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக். நான் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். ஸோஃபார் நிறையா புக் படித்ததுனால இப்போ எனக்கு ஓரளவுக்கு எந்த புக் கொடுத்தாலும் படிப்பேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டதுனால இந்த புக்கை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் விமன் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, விமன் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ஆஃபீஸ் கெரியர் அதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் அவுட் சைட்லேருந்து அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து விமன் வந்து ஏஷியாவுக்கு வந்தாங்கன்னா, ஏஷியா இந்த சென்ஸ் இந்தியா மட்டும் இல்லை, கரெக்டாக சைனா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஏஷியாவில் வந்து விமன் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி வந்து விமன் வந்து அவங்களோட சேலஞ்சஸ் டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டூல்ஸும் கிடைக்கும், லைக் ஹவு டு ஹேண்டில் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன் நானே. ஸோ திஸ் புக் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விமன் இன் கெரியர் கேன் ரீட் திஸ் புக் அண்ட் இதில் இருக்கிற டெக்னிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ திஸ் புக் இஸ் குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த டைரி ஆஃப் அ நோபடி பை ஜார்ஜ் அண்ட் பீடன் கிராஸ்மித். இது ரொம்ப பழைய புக், ஆனால் வெரி ஹியூமரஸ் புக். நான் ஆக்சுவலி புக்ஸ் நிறைய தான் படிப்பேன், பட்
ஸ்கூல் டேஸ்லேயும் காலேஜ் டேஸ்லேயும் அவ்வளோ டைமும் கிடச்சதில்ல. அப்போ அவ்வளோ காசும் இல்லை, வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்து கம்முன்னு இருப்பாங்க. அதனால் அப்போ நம்ம அவ்வளோ புக்ஸ் படிக்கலை. புக்ஸில் ஆர்வம் இருந்தாலும் நான் அவ்வளோ புக்ஸ் படித்ததில்ல. அண்டு கல்யாணமானப்பறம் சரி புக் படிக்கலான்ட்டு ஆரம்பிக்கும்போது இந்த புக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த புக்கை தொடும்போது எனக்கு வந்து இது ரொம்ப போரிங்காகவும், என்னால் இது க்ராஸே பண்ண முடியாது, இந்த புக்கை படிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டஃப்பான இங்கிலீஷ் தான். பட் நான் இப்போ நிறைய புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது திஸ் புக் வாஸ் வண்டர்ஃபுல். இது எவ்வளோ ஒரு ஃபன்னியான புக், ஹியூமரஸ் புக் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி சேடாகவோ போராகவோ ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு எப்போயாவது சிரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த புக்கை படிக்கலாம். எப்படி நம்ம தமிழில் வாஷிங்டனில் திருமணம் மாதிரி சாவியோட புக் அந்த மாதிரி இது இங்கிலீஷில் வந்து ஒரு ஃபேமிலியை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ ரியலி இட் வாஸ் ஸோ ஃபனி. ரொம்ப வந்து காமெடியாக இருக்கும். நம்மளை வந்து அந்த பழைய காலத்து லண்டன் அந்த ஸ்டைலுக்கு கூட்டிகிட்டு போயிடும் நம்மளை. ஸோ ரொம்ப ஒரு ஃபனியான புக், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ஸ்டோரிஸ் பை ஜும்பா லஹரி. சூப்பர் புக்குங்க இது. இந்த ரைட்டரே வந்து எவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்கன்னா, அதாவது இப்போது ஒரு புக்கை நம்ம படித்தோன்னா அந்த ரைட்டர் எழுதினதை நம்ம கற்பனை பண்ணுவோம். அவங்களோட, அதாவது அவங்க எழுதின ஆங்கிள்லேருந்து கற்பனை பண்ணுவோம். பட் ஆனால் இவங்க நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. வேறின் அவங்க எழுதினது தான் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நிஜமாக இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நாட் டூ ஈஸி, பட் எஸ் இட் வாஸ் டூ குட் ஐ ஷுட் சே. ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. இந்த புக் வந்து உங்களை ரோம்க்கு கூட்டிகிட்டு போகும், இட்டாலிக்கு கூட்டிகிட்டு போகும்னு நான் சொல்லலாம். ஒரு ஸ்டோரியுமே அவ்வளோ என்ன சொல்கிறது, ஆழமாக இருக்கும். இது எல்லாமே ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு ஸ்டோரியும் ஆழமாக எழுதியிருப்பாங்க. அது நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கும். இந்த புக்கு படித்தும் நம்ம மைண்டுக்குள்ளே அந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அது உங்களை ரோம்க்கு கூட்டிகிட்டு போகும். யூ கேன் வியூ ரோம் வைல் ரீடிங் திஸ் புக். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக அவங்க டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியிலுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். விச் இஸ் தட் இந்த இம்மைக்ரண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவை வந்து ஒரு ஸ்டோரியிலையுமே சொல்லியிருப்பாங்க. அது ட்ரூ இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்தியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் துரத்தி அடிக்கிறாங்க தான். பிகாஸ் நம்ம போய் அங்கே இருக்கோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம வந்து கெடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ தேல் சென்ட் அஸ் பேக். அஃப்கோர்ஸ் இல்லீகலாக போனால். பட் லீகலாகவுமே இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல ஆக்கியபை பண்ணுறீங்கன்னா உங்களோட பாப்புலேஷன் அங்கே ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த இம்மைக்ரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்களெல்லாம் இந்த புக்கில் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ரைட்டிங்கில் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான புக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா படிங்க, ரோமன் ஸ்டோரிஸ் பை ஜும்பா லஹரி. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா த புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் திங்ஸ் பை ஆஞ்சல் மல்ஹோத்ரா. இந்த புக் ஆக்சுவலி நான் 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவம்பர் எண்ட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் முடிக்கவே ஜான் எண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 இருக்குமா, எவ்வளோ இருக்கும். அக்னாலேஜ்மெண்ட்ஸோடு சேர்த்திங்கன்னா ஒரு 451 பேஜஸ். அக்னாலேஜ்மெண்ட்ஸும் நான் படிப்பேன். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இந்த புக் அவ்வளோ பெரிய புக். ஸோ இட் டுக் மீ அ டைம். பிகாஸ் எனக்கு நிறையா வீட்லேயும் வேலைகளில் இருந்ததுனால நல்லா அத்தை ஸ்ட்ரெச் படிக்க முடியல. பட் கொஞ்சம் வெட்டியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமே முடிச்சிடலாம். நாட் அன் இஷ்யூ. ஏன்னா இந்த புக் எங்கேயுமே உங்களுக்கு போரிங்காகவே இருக்காது. இந்த புக் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்ட்டிஷன், 1947 பார்ட்டிஷன், அதாவது பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படின்ட்டு நம்ம பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான். லாகூர் அப்படிங்கிற சிட்டி பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் இருந்தது, கரெக்டாக? ஸோ அது பாகிஸ்தான் பார்டர் அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்கிட்ட அப்புறம் அந்த டைமில் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்துச்சு லைஃப் அப்படிங்கிறதையும் சொல்லும். வித் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் ஸ்டோரியும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மெயின் கதை மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. பட் அது சுற்றி இந்த பார்ட்டிஷன் அதோட எஃபெக்டை நல்லாவே எழுதியிருப்பாங்க ஆத்தர். ஸோ இந்த புக்கில் வந்து சமீர் விஜ் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் வந்து ஹீரோ. ஸோ சமீர் விஜ் அண்ட் ஃபிர்தாஸ் கான் இவங்க 2 பேருக்கும்
ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் ஸ்டோரி அண்ட் அது எப்படி வந்து இந்த பார்ட்டிஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கதை போகும். சமீர் விஜ் வந்து இந்தியன் ஹிந்து அண்டு ஃபிர்தோஸ் கான் வந்து லாகூரில் தான் இருக்காங்க, அவங்க வந்து முஸ்லீம். ஸோ சமீரும் லாகூரில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுது, ஏன்னா பார்ட்டிஷன் ஆன அப்புறம் லாகூர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி போகும். ஸோ த்ரூ அவுட் த புக் அது இன்ட்ரெஸ்டிங்காக, அது எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. ஜஸ்ட் ஒரு 4th பார்ட் அந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்தது. ட்ரைன்னு கொஞ்சம் எலாங்கேட்டடாக எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பட் அதர்வைஸ் இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு பர்ஃப்யூமரி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேலிகிராஃபின்னு ஒரு ஆர்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பர்ஃப்யூம் பற்றினா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் பர்ஃப்யூமை வந்து வி ஜஸ்ட் ஸ்ப்ரே இட் அண்ட் கோ ரைட். நம்ம அவ்வளோ திங்க் பண்ண மாட்டோம். பட் இந்த புக்கை படித்த அப்புறம் அந்த பர்ஃப்யூம் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்கிங் எனக்கு இருந்துச்சு. ஸோ எஸ், இந்த புக் ஒரு அருமையான புக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ எஸ், த புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் திங்ஸ் பை ஆன்ச்சல் மல்ஹோத்ரா. இந்த 5 புக்கும் beautiful books and all are my favorites now. ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் with another 5 books. Till then, bye from the talking book.